பாஸ்மதி அரிசி பிரியாணினாலே அரிசி நல்லா உதிரியாவும் அதே டைம்ல உடையாம வரதா மெயினான விஷயம். ஸோ அந்த மாதிரி ஒரு 3 கிலோ பாஸ்மதி அரிசியில் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்மளோட முதல் கட்ட தொடக்கமா நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆயில் வந்து ஆட் பண்ண போறோம். ஆயில் பார்த்தீங்கன்னா 1 கிலோக்கு 200 ml 3 கிலோ பிரியாணி பண்றோம். ஸோ 600 ml ஆயில் வந்து ஃபார்ச்சூன் ஆயில் எடுத்துருக்கு ஆட் பண்ணிக்கலாங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாமே 6 கிராம் நட்சத்திர பூ அதாவது ஸ்டார் பூ சொல்லி அது ஒரு 3 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நாம வந்து கம்மி குவான்டிட்டியில் பண்ணும்போது இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் இது மூணுமே நல்லா பொரிஞ்சுதுன்னா உங்களுக்கு வாசனை நல்லா சூப்பரா கிடைக்கும். சோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து 1 கிலோக்கு 400 கிராம் நம்ம பண்றது 3 கிலோ 1200 கிராம் வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. அதே நேரத்தில் என்ன பண்ண போறோம்னா இந்த வெங்காயம் ஒரு அரைப்பதம் வர டைம்ல பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா கரெக்டா 1 கிலோக்கு 10 கிராம் 3 கிலோக்கு 30 கிராம் அளவுக்கு பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. என்னன்னா இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் வதக்கிட்டு மல்லி புதினா வந்து ஆட் பண்ணிக்கணுங்க. ஸோ இதுல மெயினான மேட்டர்னா புதினா வந்து பக்காவா இருக்கணும் அது மட்டும் பாத்துக்கங்க. ஸோ 10 கிராம் மல்லி 10 கிராம் புதினா 3 கிலோ பண்றதுனால 30 கிராம் மல்லி 30 கிராம் புதினா வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. கிட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய எதனால ப்ரோ மல்லி புதினா இந்த ஸ்டேஜ்ல போடுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. மல்லி புதினா எதுக்காக போடுறீங்க பிரியாணியில கொஞ்சம் வாசனை கொடுக்குங்க. ஸோ அதை எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணினா இன்னும் உங்களுக்கு அருமையான வாசனை கிடைக்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைம்ல தனி மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிராம் அளவுக்கு வெறும் தனி மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கிறோங்க. ஸோ உங்களுக்கு நேச்சுரலான கலர் வரணும்னா இந்த டைம்ல நீங்க ஆட் பண்ணினா தான் உங்களுக்கு கலர் கிளியரா கிடைக்கும். நீங்க பிகினரா இருக்கீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ஏன்னா எவ்வளவு பேர் பார்த்தீங்கன்னா கலர் வரலன்னு சொல்லி கேட்கறீங்க. அது இல்லாம ஆர்டிபிஷியல் கலருமே ஆட் பண்றீங்க. ஸோ தனி மிளகாத்தூள் நல்லா கலர் வந்ததுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்றாங்க. ஸோ 300 கிராம் இஞ்சி 300 கிராம் பூண்டு வந்து நல்லா மைய அரைச்சு வச்சிருக்கோம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் மொத்தமா 600 கிராம் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல பார்த்தீங்கன்னா 2 மேட்டர் தாங்க. ஒன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போறதுன்னு சொல்லுவாங்க. சிம்பிளா என்னன்னா நீங்க இஞ்சி பூண்டு அரைக்கிறீங்களே அரைக்கும் போது பச்சையா வரும். அது வெந்து முடிச்சதுன்னா அந்த பச்சை வாசனை போயிட்டு பிரியாணிக்கான வாசனை வரும். அது வரைக்கும் வதக்கிக்கணும். ரெண்டாவது என்னன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல இருந்து இது மாதிரி எண்ணெய் தெரியா வருங்க. ஸோ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்க வதக்கினா உங்க பிரியாணிக்கான வாசனை டேஸ்ட் ரெண்டும் சூப்பரா கிடைக்கும். ஏன்னா இஞ்சி பூண்டு தான் ஒரு பக்காவான மெட்டீரியல் பிரியாணிக்கு. இந்த வீடியோ பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சா. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் எண்ணெய் தெரியா வருது இல்லையா. ஸோ இது மாதிரி வதக்கிட்டு தயிர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 கிராம் அளவுக்கு தயிர் ஆட் பண்றோம். அதாவது பார்த்தீங்கன்னா 1 கிலோக்கு 200 ml 3 கிலோக்கு 600 ml தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ஒருத்தருத்தவங்க ஒரு பக்குவங்க. ஸோ நான் வந்து தக்காளிக்கு முன்னாடி தான் தயிர் ஆட் பண்ணுவேன். நீங்க இதுக்கு முன்னாடி தக்காளி ஆட் பண்ணிட்டு ரெண்டாவது தயிர் ஆட் பண்ணினா ஒரே ஒரு டைம் மட்டும் தயிர் முன்னாடி ஆட் பண்ணிட்டு அந்த தயிரில் அந்த வெள்ளையா திரியா இருக்கு இல்லையா அந்த திரியெல்லாம் போனதுக்கு அப்புறம் தக்காளி ஆட் பண்ண பாருங்க. கண்டிப்பா சொல்றேன் டேஸ்ட் இம்ப்ரூவ் ஆயிருக்கும். தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1200 கிராம் அளவுக்கு தக்காளி வந்து நல்லா மைய அரைச்சு வச்சிருக்கேன். ஸோ தக்காளி வந்து இந்த டைம்ல வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இதே டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லெமன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 1 கிலோக்கு 1/2 லெமன் 3 கிலோக்கு 1.5 லெமன் வந்து ஆட் பண்ணிக்கிறீங்க. ஸோ லெமன் கூட பார்த்தீங்கன்னா சால்ட் வந்து எடுத்துக்க போறோம். சால்ட்டோட அளவு பார்த்தீங்கன்னா கல் உப்பு எடுத்துருக்குங்க. ஸோ 1 கிலோக்கு 35 கிராம் மசாலாக்கு. ஸோ 3 கிலோ பண்ண போறோம் 105 கிராம் உப்பு வந்து எடுத்துக்கலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வடி பிரியாணிங்க. ஸோ 105 கிராம் உப்புன்றது பார்த்தீங்கன்னா இந்த மசாலாக்கு மட்டும்தான். 1 கிலோக்கு 35 கிராம் 3 கிலோக்கு 105 கிராம் உப்பு நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்தது 3 கிலோ சிக்கன் கறியை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. மெயினான விஷயம் இந்த கறி நல்லா எலும்பு கறியா இருக்கணும். லெக் பீஸ் ரக்க பீஸ் செஸ்ட் பீஸை மட்டும் தவிர்த்துட்டு போட்டா பக்கா வந்துருக்கும் உங்களுக்கு. அடுத்தது 1 கிலோக்கு 25 கிராம் 3 கிலோக்கு 75 கிராம் உப்பு பார்த்தீங்கன்னா அரிசி வடிக்கிற தண்ணி இருக்கு இல்லையா அந்த தண்ணியில வந்து போட்டுக்கலாங்க. அது கூட ஒரு 4 கிராம்பு போட்டிருக்கோம். அதே மாதிரி கொஞ்சோண்டு எண்ணெய் வந்து போட்டுருங்க. இதை போட்டீங்கன்னா அரிசி நல்லா ஒட்டாம பக்காவா வருங்க. ஈஸியா ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க. மசாலாக்கு 800 ml வாட்டர் தண்ணி வடிக்கிறீங்க இல்லையா அதுக்கு 2 லிட்டர் வாட்டர். மசாலாக்கு 35 கிராம் சால்ட் இதுக்கு 25 கிராம் சால்ட். நல்லா கொதிக்கிற தண்ணியில அரிசி ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அரிசி நல்லா வேக வச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அரிசி கரெக்டா ஹாஃப் பாயில்ல வந்துடணும். கரெக்டா இந்த ஸ்டேஜ்ல இருக்கணும் அரிசி வந்து. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மசாலா பார்த்தீங்கன்னா நல்லா கமன்னு எல்லா இடத்துலயும் கொதிக்குது. இந்த மாதிரி கொதிக்கிற டைம்ல மட்டும்தான் நீங்க வடிச்சு வச்சிருக்க அரிசி ஆட் பண்ணணும். அதே மாதிரி ரொம்ப டைம் ஆகக்கூடாது. கரெக்டா அரிசி வடிக்கணும். அப்படியே வடிக்கிற அரிசி இதுல கொட்டணும். அப்பதான் உங்களுக்கு சூடு பக்காவா இருக்கும். மூடி போட்டு 20 நிமிஷம் தம் போட்டு எடுத்தோம்னா நம்மளோட 3 கிலோ சிக்கன் பிரியாணி பக்காவா ரெடி ஆயிடுச்சு. ஸோ எப்படி ரிசல்ட் வந்திருக்குன்னு நீங்களே பாருங்க. இப்பதான் ஓபன் பண்றேன். ஆல்ரெடி அரிசி திருப்பிலாம் எதுவுமே விடல. தண்ணி எல்லாமே பக்காவா கிளியர் ஆகி தம்முமே நல்லா பக்கா வந்திருக்கு. ஸோ நம்மளோட 3 கிலோ பாஸ்மதி அரிசியோட ரெசிபி இதுதான். ஸோ நீங்க யாராச்சும் ட்ரை பண்ணி நினைச்சுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஏதாச்சும் இது மாதிரி வீடியோ வேணும்னா நம்மளை ஃபாலோ பண்ணிக்கங்க. கமெண்ட்லயே உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க.